இன்றைக்கி ஒரு சூப்பரான நண்டு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு வதக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி போட்டு வதக்கிட்டு நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நண்டையும் அதோட சேர்த்து போட்டு வதக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சமாக அதில் தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பெரிய பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நம்ம ஒரு கொரகொரப்பாக அரைச்சிடலாம். இந்த மசாலாவையும் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அதையும் ஊற்றிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மிளகாத்தூள் டேஸ்ட்டை விட மிளகு டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம கூடவே கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். 10லேருந்து 15 நிமிஷமே போதும். ஸோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம கிரேவியை எடுத்துகிட்டு சுட சுட சாதம் வச்சு இந்த நண்டு கிரேவியை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.